அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். எப்போவுமே ஸ்கூலு லீவ்லாம் முடிஞ்சு ரீஓப்பன் பண்ணையில் ஒரு சபதம் ஒன்று எடுப்போம். காலையிலே பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கட்டையிலே நம்மளும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், மத்தியானம் ஹாயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு 10 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்சு வேறு செஞ்சு அனுப்பியாச்சு. ஆமாம், அப்புறம் திருப்பி மத்தியானம் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை புளிக்குழம்பு, காய்கறி போட்டு முட்டை அவியல், மாம்பழம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். 3 முட்டையை அவிய போட்டுக்கிட்டேன். புளிக்குழம்புக்கு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் தான், எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம், பெருஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கல அதை அறுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்த உடனே அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். தக்காளி பாதி வெந்த உடனே காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் போட்டு தான் நான் செஞ்சேன். ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. வெந்த உடனே திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு ஒரு கிளறிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு கருவாடு போட்டும் செய்யலாம், அப்போது டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டே புளி ஊற்றாதீங்க. இந்த டைமில் புளி ஊற்றிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிட்டு இருக்குன்னா புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே, வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. நம்ம எந்த பிளான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகவும் ஆகாது. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று வேறு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் எனக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கு. காலையில் ஒருக்கா செய்கிறேன், திருப்பி மத்தியானம் ஒருக்கா செய்கிறேன். இப்படி தான் என்னோடய இது போய்கிட்டு இருக்குது. ஓகே, எல்லாம் முடிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. புளிக்குழம்புலாம் செஞ்சு கொடுத்தா எந்த பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகுதுங்க? ஒரே வெரைட்டி ரைஸ் தான் கேட்குதுங்க. லெமன் சோறு, தயிர் சோறு, சிக்கன் போட்டு ரைஸ் பண்ணி கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க, இப்படி கேட்குதுங்க. அப்போ எப்படி நம்ம காலையிலே பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னென்ன லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது அது ஒரு தலைவலியாக இருக்கும் போல இருக்குது. அதுக்கே பிபி, சுகர் எல்லாமே ஏறிடும் போல இருக்குது. உடம்பு சரியில்லாமே போயிடும் போல இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆசிஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், புளிக்குழம்பு, காய்கறி போட்டு முட்டை அவியல், மாம்பழம். அஸ்ஸலாமு அலைக்கும்.